வணக்கம் நண்பர்களே. என்னுடைய நண்பர் ஒருத்தர் 2 நாட்களுக்கு முன்பாக என்னை தொடர்பு கொண்டாரு. அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயத்தில இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்திலிருந்து அதிசயமாக பால் பொங்கி வருது. நீங்க வந்து அத பார்க்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாரு. உடனடியாக பார்ப்பதற்காக நான் கிளம்பி போனேன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ரொம்ப பக்கத்தில, அதாவது பழனியப்பபுரம். இது இன்னும் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லணும்னா, பேய்க்குளம் ஊர்லேருந்து ரொம்ப மிக அருகாமையில தான் இருக்குது. இந்த பழனியப்பபுரத்துக்காக தான் நான் இப்போ போய்க்கிட்டு இருக்கேன். அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை காண்பதற்காக. நான் கிளம்பி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் மழையே இல்ல. ஆனா, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து சரியான மழை பெஞ்சது. அது எப்படின்னு என்னால வர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு. ஆனா நல்ல ஒரு அழகான ஒரு மழை. அதுக்கு என்ன காரணம்னு யோசித்துட்டே போனேன். ஆனா பார்த்தீங்கன்னா, 2 புறமும் பார்த்தீங்கன்னா, அழகான மரங்கள், வாழைத் தோட்டங்கள், நெல் பயிர்கள், அதுபோக ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு ஓட்டம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்பதற்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வழிநெடுங்க பார்த்துக்கிட்டே போகலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு பகுதியாக இருக்குது. நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் நண்பர்களே. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தான் இது இருக்குது. நான் தூத்துக்குடியில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த பகுதிக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நேரில் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். அந்த மலை சாரலில் நனைஞ்சிக்கிட்டே தான் நான் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா போய் அந்த இடத்த பார்க்கணும், அன்னையின் அற்புதத்தை கண்டு ரசிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன். வழியில் ரொம்ப பெரிய மழை வந்துருச்சு திடீர்னு. அப்புறம் ஒரு மர நிழலில் தான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஏன்னா வண்டி ஓட்டணும் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை குறைஞ்சிது. அது குறைந்த அந்த மழையோடு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி போனேன். அங்கே ஊர்க்காரங்கள்ட்ட போய் கேட்டேன், எந்த பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயம் இருக்குது அப்படின்னு. ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு அவங்க சொன்ன பகுதியிலேருந்து. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் கேட் வந்து இங்கே பூட்டியிருக்காங்க. எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னன்னா, நான் இங்கேருந்து மழை பெஞ்சோன்னா என் மனசு என்ன ஓடிச்சுன்னா, அந்த வேப்ப மரத்துலேருந்து பால் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்களே, இந்த மழை பெய்யறதுனால அதை நம்ம படம் பிடிக்க முடியாமல் போயிடுமோ, அது கழுவி விட்ட மாதிரி தான் ஆகிடும் இல்லையா, அப்படி எதுவும் நடந்திருக்குமோ. நம்ம இன்றைக்கி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. தூத்துக்குடியிலேருந்து பார்க்க முடியாமல் போயிருமோ, ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். உள்ளே போனோன்னா நிறைய மரங்கள், வேப்ப மரங்கள் தான் இருந்துச்சு. அப்போ நான் அந்த பக்கம் பார்த்தேன், ஒரு மரத்தில் ஒன்றுமே இல்லை. ஐயோ, இந்த மழை பெஞ்சதுனால அதை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வாகவே மனசு அப்படி நினைக்கும்போது, இந்த உள்ளே பார்க்குறேன், ஒரு 2 பெண்கள் வந்து வந்திருந்திருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு பார்ப்பதற்காக. நான் அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இப்படி வேப்ப மரத்தில் பால் வருதுன்னு சொன்னாங்களே, அது இந்த பகுதி தானே கேட்டேன். ஆமாங்க, இங்கே தான், நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு அப்படின்னாங்க. என்னாச்சு மழை பெஞ்சதுனால அது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அந்த பகுதியில் இந்த சைடு வாங்க சொல்லி இன்னொரு ஆப்போசிட் சைடில் காட்டினாங்க. அப்போ தான் பார்க்குறேன், அவ்வளோ மழையிலையும் அந்த பால் அதுலேருந்து பொங்கி வந்துக்கிட்டே இருக்கு. கீழே ஒரு பாத்திரம் வேறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த பால் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாத்திரத்தை வந்து அவங்க கட்டி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இது 3வது நாள் இன்று. முதல் நாள் ரொம்ப பொங்கி வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் குறைவாக வந்துட்டுருக்குனாங்க. இது வந்து இந்த மக்கள் காலையில் 7 மணிக்கு பார்த்துருக்காங்க. 8ஆம் தேதி 7 மணிக்கு பார்த்துருக்குறாங்க. உடனடியாக பங்குத்தந்தை அருட்சகோதரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டு, அந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து பார்த்து பக்தி பரவசமாக இருந்திருக்காங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமாக தான் இங்கே உள்ள மக்கள் வந்து பார்க்குறாங்க. இது கேள்விப்பட்டு நிறைய ஊர்கள்லேருந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து மழை அதிகமாக இருக்கிறனால இன்றைக்கி கூட்டம் இல்லை. நேற்றுக்கெலாம் நல்லா கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் நிறைய ஊர்களில் இருக்குது, சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்குது. அந்த ஊர்களெல்லாம் இருந்து மக்கள் அப்படி கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து தான் பார்க்குறாங்க. இந்த இடமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கிராமம் இது. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய வசதி படைத்த ஒரு ஊர்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் பார்த்தேன். அங்கே பார்த்தா அன்னை வேளாங்கண்ணியினுடைய சுரூபம் இருந்தது. பக்கத்தில் பாருங்கள் அந்தோனியார், ஒவ்வொரு புனிதர்களுடைய சிறுபங்களும் இங்கே வச்சுருக்கிறாங்க.
இது வந்து ஒரு துணை பங்கு, ஒரு சிற்றாலயம் அப்படி தான் சொல்கிறாங்க, தனி பங்கு கிடையாது. இந்த பால் மரத்திலிருந்து வந்ததை பற்றி இந்த பங்கை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. வணக்கம், என் பேர் ஜெபராஜ். தூத்துக்குடி மாவட்டம் பழனியப்பபுரம் சிந்தாமணி பங்கு கிளை பங்கு பழனியப்பபுரம் மாதாவின் அற்புதம் நடந்திருக்கு. என்னைக்கு நடந்துச்சு? அது 8ஆம் தேதி ஒரு 7 மணி இருக்கும். காலையிலையா? சாயங்காலம். ஆமாம், 7 மணி இருக்கும். பூசை நடந்துச்சு. பூசை முடிஞ்சு ஃபாதர் எல்லாரும் வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்கு. அந்த பால் வெளியே வரும்போது ரொம்ப சிறு சிறுன்னு சத்தம் கேட்கு. அதை பார்த்து எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்து மாதாவின் அற்புதத்தை எல்லாரும் பார்த்து ஊர் மக்கள்லாம் வந்து எல்லாரும் வணங்கிட்டு போகிறாங்க. இன்னைக்கு இது 3வது நாளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. 3வது நாளாக வந்துட்டு இருக்கு. மக்கள் புதுமையை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல் முறையாக பார்க்கல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது புதுமையாக தான் இருந்து எங்களுக்கு. வேப்ப மரத்தில் பால் வருதுங்கிறது அதிசயம். புதுமையாக இருந்து இனிப்பா தித்திப்பாக இருந்து. இன்னைக்கு 3வது நாள்னா இன்னைக்கு கொஞ்சம் கசப்பு தருது. முதல் நாள்ல பார்க்கும்போது வேப்பம் பழம் நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தித்திப்பா தான் இருந்து. வேப்ப மரத்துல இருந்து அதிசயமா தான் எங்களுக்கு அற்புதமா இருந்து. எதனால இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அங்க நமக்கு அது சயின்ஸ் படி தெரியல. நம்மளுக்கு மாதாவின் அற்புதமா இருக்கு. நிறைய பேர் எல்லாம் வெளியூர்ல வந்து வெளியூர்ல இருந்து நிறைய மக்கள், சிந்தாமணி மக்கள், சாவரியார்புரத்து மக்கள், நொச்சிக்குளத்து மக்கள், நம்ம பேய்க்குளம் தொம்மையார்புரத்து மக்கள், எல்லா மக்களும் நம்ம ஊர் மக்கள் வெளியூர்ல இருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பங்கு தந்தை என்ன சொன்னாங்க? பங்கு தந்தை ஒரு அற்புதம் தான், மாதாவின் அற்புதம் அப்படிங்காங்க. இந்த மரம் ஒரு 17 வருஷம் தான் ஆகுது இந்த மரம் வச்சு. இது 45 வருஷம் வர மரம்லாம் இருக்கு. அது முதிர்ச்சி அடைஞ்சு வருதுன்னா அந்த மரம்லாம் வந்திருக்கணும். இது எங்களுக்கு மாதாவின் அற்புதமா தான் இருக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆரோக்கிய சோஃபியா. இது எங்க அத்தை தான், பெர்க்மன்ஸ் மேரி. எங்க 2 பேத்துக்கும் ஊர் வந்து நொச்சிக்குளம் பங்கு. நொச்சிக்குளத்துல தான் இருக்கிறோம். ஆனா நேற்று இதை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். சரி மாதாவை வந்து பார்த்துட்டு போலாம். யார் உங்களுக்கு இந்த தகவல் சொல்லுங்க? ஊர்ல உள்ளவங்க தான் சொன்னாங்க. ஊர்ல உள்ளவங்க கேள்விப்பட்டது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, கேள்விப்பட்டது எப்படி இருந்துச்சு? கேள்விப்பட்ட உடனே மாதா அற்புதத்தை நம்ம போய் பார்க்க போகணும் எப்படியாவது அப்படின்னு ஆர்வத்தில் வந்து பார்க்குறதுக்கு. ஊர்ல மக்கள் எல்லாரும் வந்தாங்களா? எங்கள் ஊர் மக்கள்லாம் நிறைய வந்து போயிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அற்புதத்தை பத்தி? மாதா நம்மளுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும். எதுவும் உலகத்துக்கு எதுவும் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்களா? செய்தி வேப்ப மரத்துல இருந்து பால் வடியதுனால மாதா எப்படியும் உலகத்துக்கு சொல்ல வருவாங்கல்ல. இதை பத்தி யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்க? எங்கள் ஊருக்குள்ள நாங்கள் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. சகோதர சகோதரிகளே, நீங்களும் வந்து இந்த அன்னையின் அற்புதத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வரீங்க, தூத்துக்குடி பகுதியிலேருந்து வரீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் வந்து வெள்ளூருக்கு அடுத்த தான் இந்த பழனியப்பபுரம் ஊர் இருக்குது. சரியாக சொல்லணும்னா பேய்குளத்துக்கு முன்னாடி தான். பேய்குளத்துக்கு இதற்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அப்படிக்குள்ள தான் இருக்குங்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் ஏரல்லேருந்து வந்தாலும் வரலாம். ஏரல் பகுதியில் அதாவது திருச்செந்தூர்லேருந்து வந்தாலும் இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. திருநெல்வேலி பகுதியில் இருந்து வர்றவங்களுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. நாகர்கோவில் எங்கேருந்து வந்தாலுமே நீங்கள் வந்து சாத்தான்குளம் அந்த பகுதி வழியாக வந்தீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். இங்கேருந்து சாத்தான்குளம்லாம் ரொம்ப பக்கம் தான். திருச்செந்தூரும் மிக மிக பக்கத்தில் தான் இருக்குது. நண்பர்களே, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம்.